ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நம்ம வந்து மந்தி சாப்பிட வெளியே போயிட்டுருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பீச்சுக்கு போய் குளிக்க போகிறோம். ஸோ அதான் இன்றைக்கோட ட்ரிப்போட பிளானு. யூடியூப்ல வந்துருவியே கொர்ஃபகான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மந்தி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொர்ஃபகான் பீச்சில் போய் குளிக்க போகிறோம். அதான் இன்னைக்கான பிளான். ஸோ என்னோடய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட் இல்லை, அதான் பிரச்சனை. இது எப்படி ஆடுது? ஸோ என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப். ஸோ உங்களுக்கு என்ன பிரச்சனை முடிவு பண்ணலையே? அப்படியே ஸ்டாப் பண்ணிக்க. அப்படியா? மறுபடியும் ஸ்டாப் பண்ணுவா? ஆஃப் பண்ணிட்டு. ஸோ உங்களுக்கு ட்ரேடிங் பற்றி டவுட் இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஃபாலோ அழுத்தறேன். லிங்கை என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரு சாலைக்கு தான். எவ்வளோ சாலைக்கு? 6 தரம். ஒரு சவர்மா. வலிமை நீங்கள் தெரியுங்க. இது யூனிவர்சிட்டி தானே மாமா? என்னது மாமா இது? டெசர்ட்டா இல்ல மண்ணு இப்படி இருக்கு? போமே அது இந்த சைடு அன்ரோட இதுக்கு அப்புறமா பா இந்த ஃபுல் டிராஃபிக் ஆயிடுச்சு. இப்பதான் இது ஆகுது. ஊர் மக்கள் எல்லாம் இங்க தான் வந்திருக்காங்க. அன்னைக்கு சாப்பிட்டோம்ல போனவாட்டி பர்ஃபெக்ட்ல. பா மழைலாம் எல்லா மழையும் இப்போ ஆக்கிரமிச்சிட்டானுன்னு நினைக்கிறேன்டா. எல்லாம் மைனிங் பண்ணிட்டு இருக்கானுங்க. என்னடா தெரியல. இதெல்லாம் ஏன்டா எடுக்கிற? நீயும் போடுவல. அடைக்குதா காது? அடைக்குதான். நல்ல காத்து உள்ள வரும். நீ இதுக்கு திறக்குற? காது அடையாம மலையில ஒரு மாதிரி ஒரு சர்ஃபேஸ் வர மாதிரி இருக்கு. அது என்ன சொல்றது? ஆப்போசிட்டோட வந்தானே இதே டைம்ல தான் தேவையே கடிச்சிட்டு வந்து சாப்பாடு கடலாம. அப்போ ரொம்ப சீக்கிரம் மச்சான். 10:30 மணிக்கு வந்தாச்சு. இப்போ 1:30 மணிக்கு அங்கே கிளம்பிட்டோம் சார்ஜாலேருந்து. அதான் வாய்ஸை கட் பண்ணி பாட்டு போட்டுப்பா. நம்ம தானே ஃபஸ்ட்டு போவோமா? தெரியல. பரவாயில்ல பேர் அஸ்கர் தான் ஃபஸ்ட் ரீச் ஆகும் போன அடைக்கிறேன். அஸ்கர் தான் ஓட்டிட்டு இருக்காங்க. இனி மாதிரி ஏறும் மேலே. இப்போ டனல் வரும். டனலுக்குலாம் இருக்கும். வியூ நல்லா இருக்கும். அந்த டனலில் கரெக்டாக ஆகிட்டா அப்போ தானே டனலில் உள்ள என்ட்ராவதுக்கு முன்னாடி டனல் எடுத்தோம். போனதே எடுத்தோம். எடுத்துட்டானு அவ்வளோதான். எவ்வளோ அதை கிடைக்கும் பேட்டரி நிறைய வச்சிருந்தாலும் என்னடா ரூமில் போட்டு ரொம்ப கோபமும் வச்சுக்கூடாது, ரொம்ப தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னா இந்த டெக்னிக் தான். ஒரு நாளைக்கு போட்டுருக்கேன், 3 நாளைக்கு போட்டுருக்கேன். அதுக்கு கலெக்ஷனில் இருக்கேன். நான் எல்லாத்துலேயும் இருக்கேன். அது பிளேண்ட் யாரே ரொம்ப சார்ஜ் தரீங்க. கொஞ்சம் ஒன்றும் இல்லை, வரல விட்டேன். அது வந்து சார்ஜ் விடும் அடைக்கணும். வண்டி ஏறணும்ல. 40 பேர் நம்ம ரீல்ல இருக்கும். லொகேஷன் அனுப்பியிருக்கான். 40 பேர் உள்ள 6 பேர் உட்காந்துருக்காங்க. குரூப்ல அனுப்பியிருக்கேன். ஏன் 3வது டனல் பெருசு பெருசுல வர மாட்டோம். சார்ஜ் போயிட்டு சொல்ல 2 கிலோமீட்டர் சாப்பிட்டு போகணும். வீட்டில் போயிட்டு போயிட்டு ஏதாவது சாப்பாட்டில்
ஒரு வழியாக குரஃபகான் வந்து சேர்ந்துட்டோம். இந்த ஊரை பார்க்கும்போது அப்படியே காரைக்கால் ஞாபகம் வருது எனக்கு. இப்போ வந்து தொழுதுட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிட்ணும். ஆனால் ஹோட்டல் தான் கிடைக்கல. பள்ளிவாசலுக்கு வந்தாச்சு. குரஃபகான் பள்ளிவாசல் அப்படி அமைதியாக இருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்கு இடம். ஐஸ்கிரீம் மாதிரி ஐஸ்கிரீம் இல்லை, கேரமில். தினேஷ் ப்ரோ ஏதாவது சொல்லுங்கள் கடையை பற்றி ஏதாவது சொல்லுங்கள். இந்த கடை ரொம்ப நல்ல கடை, வந்து சாப்பிடலாம். செம்ம கூட்டம். அப்படியே டபுளாக உட்காந்துக்க வேண்டியதான். ஏன்னா கார்னர்ல கொஞ்சம் ஒட்டி உட்காரா அங்க ஒரு ஆள் வச்சு இப்படிதான் சாப்பாடை முடிச்சுட்டு குரஃபகான் பீச்சுக்கு வந்திருக்கோம். குகை என்ன குகைடா அது? ஹோட்டலா? அது ஓகே. இங்கே பாரு, இங்கே கேட் இருக்க. இதுக்கு முன்னாடி குரஃபகான் வந்து இதெல்லாம் பார்க்கவே இல்லையா? பீச்சுக்கு வந்துட்டோம், ஆனால் இருட்டாயிடுச்சு. நேற்று வரைக்கும் எல்லாமே நல்லா தான் போச்சு. பீச்சுக்கு போனோம், இருட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு அந்த வீடியோ வரும். அந்த நேரத்தில் என்னோட ஃபேவரட் மோதிரம் மிஸ் ஆயிடுச்சு. நானும் தேடினேன், ஆனால் கிடைக்கவே இல்லை. அப்படியே முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஃபோனு டிஸ்பிளே போட்டுக்குச்சு. தெரியுதா? இந்த இடத்துல நல்லா புட்டுக்குச்சு. சுத்தமாக இருக்கா ஓட்டுது. நேற்று ஒரே ஒரு நாளில் 2 சம்பவம். இன்னைக்கு ஆஃபீஸ் போகவே மூடு போயிடுச்சு டோட்டலாக. அது ஊசி இருக்கா? நீ தான் எடுத்து இல்லையோ கரெக்டாக எடுத்து கொடுப்பியா?